வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. ஸோ நாய்ஸ் ஃபிட் க்ரூஸ் ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரௌட்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். நான் முன்னாடியே வந்து இதோட சீலை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் சேம் பேப்பர் ஒர்க்ஸ் தான். நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வந்து யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து வாட்சுக்கு வந்து வருவோம். ஸோ நான் இந்த வாட்சை வந்து ப்ளூ கலரில் வந்து வாங்கினேன். இது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஆனால் வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் சூப்பராக வந்து இருக்குது. நல்ல ஒரு கர்வ்டு ஃபினிஷ் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து ஒரு நல்ல ப்ரீமியமான டிசைன் கொடுத்துருக்காங்க தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கர்வ்டு ஸ்க்ரீன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா சென்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க காலிங்கோசரம். அப்புறம் இந்த வாட்ச் யூஸ் பண்ணி நான் வந்து கால்ஸ் அட்டென்ட் பண்ணேன். கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸ்ட்ராப்புன்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்புமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வந்து இல்லை. ஸோ பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் சீப் குவாலிட்டியில் தான் வந்து இருக்கும். ஆனால் பரவாயில்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஆவரேஜான குவாலிட்டி ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு 10 out of 10 வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுலேயுமே நமக்கு வந்து IP68 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நல்ல வாட்டர் ப்ரூஃபாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து 1.38 இன்ச்க்கான பெரிய TFT பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பெசல்லெஸ்ஸாக கொடுத்துருக்கனால இந்த குட்டி ஃபார்ம் ஃபேக்டர்லையுமே இவ்வளோ பெரிய டிஸ்பிளே நமக்கு வந்து ஆக்சுவலி அவைலபிளாக வந்து இருந்துச்சு. அப்புறம் டிஸ்பிளேயோட மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 வரைக்கும் வந்து இங்கே ஆக்சுவலி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 லெவல் ஆஃப் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பிரைட்னஸ்ன்னு வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான டிஸ்பிளே தான் இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் 2 இடத்துலையுமே ஸ்வைப் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குயிக் ஆப்ஸ் வந்து இங்கே வந்து கிடைக்கும். அப்புறம் நம்ம வந்து மெயின் மெனியூக்கு போட்டோம்னா இந்த பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மெயின் மெனியூ வந்து போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம். நாய்ஸ் ஹெல்த் ஆப் இருக்குது, பஸ்ன்னு ஒன்று இல்லை தான் இந்த காலிங் ஆப். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாக் இருக்குது, ஒர்க் அவுட் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர், மியூசிக், கால்குலேட்டருமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட், ரிமைண்டர், மியூசிக். ஸோ அதே தான் திரும்பி வந்தது, அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்புறம் கடைசி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா குவிக் பேனல் வந்து வரும். அப்புறம் மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்லையுமே நல்லா ஃபீச்சர் ரிச்சான ஆப்ஷன்ஸாக இருக்குது. அப்புறம் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் நமக்கு வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட ஆப் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல பண்ணிட்டு, இதில் பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 7 days வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெருசாக எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ இந்த நாய்ஸ் ஃபிட் ஆப் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் பேஜில் நமக்கு வந்து ஹெல்த் ஓவர்வியூ வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேலஞ்சஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்சஸில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போல். பரவாயில்ல, இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நாய்ஸ் வாட்ச் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம வந்து இதில் காம்படிஷன் மாதிரி வந்து வச்சுக்கலாம் போல். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது நாய்ஸோட ஷாப். ஸோ உங்களுக்கு ஏதாவது வாட்சோட ஆக்சரிஸ் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இயர்பட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மை டிவைஸில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. அப்புறம் இங்கே வந்து வாட்ச் ஃபேஸஸ் நம்ம வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ வாலில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன், எந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கால் அலர்ட், ஹெல்த் மானிட்டர் மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா
மற்ற ஆப்போட இந்த நாய்ஸ் ஃபிட் ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஃபீச்சர் ரிச்சாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கிட்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2000 ருபீஸ்க்கு வந்து இப்போ வந்து செல் பண்ணிருக்காங்க. ஆனால் நான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டே சேல் அப்போ வெறும் 1500 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 1500 ருபீஸ்க்கு இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் டீல்னு வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா 1500 ருபீஸ்க்கு இந்த வாட்சோட இந்த வாட்சுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து கிடைக்காது. ஏன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வர்த்து வந்து சொல்லலாம். ஏன்னா 2000 ருபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து யூஏஆ இருக்கட்டும், அப்புறம் வந்து கால் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்கு. அதனால தாராளமாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.